குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 2025 சனிக்கிழமை என்ன கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட ஸ்டுடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்ட பஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தெருவுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். இல்லை இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். இல்லை இந்தியன் டெஸ்ட் பேட்சில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25 ஸ்டார்ட் ஆகி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். ஷெடியூல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேர். இந்த லத்தி டெஸ்ட் பேரில் வந்து மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. மார்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா 2024-25 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தொழிலாளருடைய வருங்கால வைப்பு நிதினு சொல்லுவாங்க, இபிஎஃப். இதன் மீதான வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா 8.25% வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 8.15 ஆச்சு, அப்புறம் 8.25 மாற்றினாங்க. இந்த 8.25 அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துன்னா உத்தரகாண்டில் இருக்க இந்திய திபெத் எல்லையொட்டிய 3200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள கடைக்கோடி கிராமம்னு சொல்லக்கூடிய மனா, இது வந்து பார்த்திங்கன்னா பத்ரிநாத்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த பகுதியில் வந்து கடும் பனிப்பொழிவு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பனிச்சரிவு ஏற்பட்டு சுமார் 33 பேர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 55 பேர் சிக்கினதில் 33 பேர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து முக்கியமானது என்னென்னா இந்திய திபெத் எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா மிக உயரத்தில் அமைந்துள்ள கடைக்கோடி கிராமம் எதுன்னு கேட்டால் மனா. ஓகேங்களா? அடுத்தது நிகழாண்டு இறுதிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஐரோப்பிய யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்திய ஐரோப்பிய யூனியனிடையே மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து நிகழாண்டு இறுதிக்குள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவருமான உர்கலா வான் டெர்லியன் இவங்களுக்கு இடையான சந்திப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட 27 நாடுகளை உள்ளடக்கிய தான் பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு. இதுக்கு இந்தியா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து 2008 வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுச்சு. 2013 நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை 2022 மீண்டும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து பெல்ஜியம் தலைநகர பிரசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10வது சுற்று பேச்சுவார்த்தை வந்து மார்ச் 10, 14 ஆகிய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா? முக்கியமானது அவங்க பேர் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியனில் எத்தனை நாடுகள் இருக்குன்றது முக்கியம். இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, 27 நாடுகள். ஓகேங்களா? பிசி எக்ஸாமில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டிஎன்எஸ் சார்பில். அடுத்து இதெல்லாம் டிஎன்எஸ் சார்பில் கேட்கக்கூடியது தான். சணல் பொருள் விற்பனையை ஊக்குவிக்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சணல் பொருட்களை உற்பத்தியாளர்கள் அனைவரும் தங்களுக்கு தயாரிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீட் மார்க் இந்தியா அப்படின்ற முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சிருக்க வேண்டும். ஓகேங்களா? இது சணல் பொருட்களை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சணல் வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் மார்க் இந்தியா அப்படின்ற முத்திரை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதன்படி இந்த முத்திரை பொறிக்கப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த தரத்தையுடைய பொருட்கள் அப்படின்னு அடையாளம் காணப்படுது. ஓகேங்களா? அடுத்து தேசிய அளவில் சிறந்த தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் வகிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பட்டியல் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா அதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவராக வந்து பி அமுதா வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாலச்சந்திரன் இருந்தார். அவருடைய பணி ஓய்வு பெறும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக பி அமுதா வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கிராமவாசிகள், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கிராமவாசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் 1.7 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இதய நோயினால் மட்டுமே இருக்கிறாங்களா. இது உலக அளவில் இறப்பு விதத்தில் சுமார் 31% அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி அத்தகைய பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலே கண்டறிய வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பை தடுக்கும் பொருட்டு இதயம் காப்போம் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சுகாதார நிலையங்களும் 2023 தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதய நோய் குறித்த அறிகுறிகளை வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க ஆஸ்பிரின் மாத்திரை, குளோபிடோக்ரல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடாவாஸ்டாடின் அப்படின்ற மாத்திரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து மத்திய மின்துறை தரவரிசை பட்டியலில் தமிழகத்தினுடைய மின்துறைக்கு 48வது இடம் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள மின் விநியோக நிறுவனங்கள் செயல்பாடு தொடர்பாக அந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மின் கட்டண வசூல், மின் விநியோகம் செயல்பாடு மதிப்பீடு இது 2023-24 ஆண்டுக்கான தரவரிசை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் 52 அரசு மற்றும் தனியார் மின் விநியோக நிலையங்கள் வந்து இடம்பெற்றுச்சு. இதில் தமிழகம் வந்து 48வது இடம். கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் 50வது இடத்துல இருந்துச்சு. இந்த ஆண்டு 2 இடங்கள் முன்னேறிருக்கு. இதில் முதல் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க தனியார் நிறுவனமான அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் தான் முதலிடத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் அரசினுடைய
இருக்கக்கூடிய தஷின் குஜராத் விஜ் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலையும், உத்தரப்பிரதேச நொய்டா பவர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலையும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து புதுமை பெண் திட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 34% அதிகரிச்சிருக்கு. அது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி சேரும் மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்க திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா, இதேமாரி மாணவர்களுக்கு வழங்க திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். திட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 யோகா பயிற்சியாளர்கள் நியமிக்க வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து யோகா சம்பந்தமான படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருங்க, உங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும், உங்களுக்கான ஆளுங்கள் எடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது இது நம்ம நேற்றே பார்த்தோம். உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, சூரிய ஒளியின் வெடிப்புகளை காட்சிப்படுத்தி ஆதித்யா விண்கலம், அதாவது சூரியன் புறவெளி நிகழ்ந்த ஒளி வெடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புறவெளி ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தை வந்து இஸ்ரோ வடிவமைத்து அதை BSLV C-57 அப்படின்ற ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து கடந்த 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்திருக்கு. இது முக்கியமான கொஸ்டின், TNSRB SIPCல கேட்பாங்க. ஓகேங்களா, ஆதித்யா L1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்பாங்க, 2023. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் வந்து 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து 10 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து L1 வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, அடுத்து 2047 வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க 7.8% வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 தற்போது வரை நாட்டின் பொருளாதாரம் 4 மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. GDPயும் தலா வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்திருக்கு. ஓகேங்களா, தற்போது உலகின் 5வது மிகப்பெரிய நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெரிய நாடாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த தான் இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா, அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தில் 57வது ஆண்டு உதய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிருக்காங்க. இது வந்து இந்த நகரம் வந்து 1968ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இந்த ஆரோவிலுங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து பாண்டிச்சேரி தான் ஞாபகம் இருக்கும். இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க ஆரோவில். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டுனா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணுவோம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.